Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடை உரசி தொடை இடுக்குகளில் வந்து கருந்திட்டுகள் போல் வர ஆரம்பிச்சிடும். அந்த கருந்திட்டுகளை எப்படி 3 நாளில் ஈஸியாக விரட்டி அடிக்கலான்ற டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கசகசா எடுத்துக்கலாம். கசகசா வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் அது. அதாவது அந்த கருந்திட்டுகள் இதை எல்லாத்தையுமே ஈஸியாக விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கசகசாவில் உண்டு. கசகசா வந்து எப்பயுமே வந்து சீக்கிரம் மிக்சியில் வந்து அரைப்படாது. அதனால் நம்ம இது வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லைனா ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ஊற வைக்கணும். இல்லை வந்து காலையில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நைட்லேயே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதில் வந்து காய்ச்சாத பால் வந்து நம்ம அந்த கசகசா முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து நைட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதுனால இது வந்து நான் காலையில் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கசகசா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஊறி வந்துடுச்சு. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிட்டு உருளைக்கிழங்கை மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச கசகசாவையும் இது கூட சேர்த்துட்டு அரைச்சினா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும்னா ரோஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதே சமயத்தில் ரோஸ் வாட்டர் அந்த கருமைகளை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கசகசாவை நீங்கள் வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா வெயிலில் கூட ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாலாம் போட்டு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பவுடர் ஆகாது. கொஞ்சம் நிறைய எடுத்தால் தான் வந்து பவுடர் ஆகும். ஒரு 50 கிராம் ஒரு 100 கிராம் வாங்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டலில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பாலோ இல்லைனா தயிர் கிடச்சிதுன்னா தயிரோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு 1/2 hour வந்து அதை ஊற விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. கட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே இந்த மாதிரி வந்து கத்தியால் இந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து சாறு வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். இந்த சாறுகளை அந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 5 நாள்லேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய கருமிகள் எல்லாமே மறைஞ்சி அந்த இடமும் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத் அண்ட் சில்கியாக ஷைனிங்காக அழகாக இருக்கும். இதுவே வீட்டில் இருக்கிறவங்களும் இதே தான். நீங்கள் இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு சாறு அதில் சேர்த்துருக்கோன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பேக் மட்டும் எடுத்துமே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க உருளைக்கிழங்கு, கசகசா, பால் 3மே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமைகளை ஈஸியாக விரட்டி அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கும் கொடுக்கும். ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் அந்த இடத்துல. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அமேசிங்கான கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.